பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, விடுதலையின் ஜெபத்திற்காக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட காஸ்பல்ஸ் ஃபார் ஊழியத்தின் சார்பாக வாழ்க என்று நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். கடந்த ஒவ்வொரு நாட்களும் பல காரியங்களுக்காக, விடுதலைக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்டு வருகிறோம். இந்த 19வது நாள் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் மிக முக்கியமான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நாமத்திற்கு மகிமைக்காக வாழ உங்களை வாழ்த்துகிறோம். நாம் ஜெபத்தோடு கூட இந்த நேரலை ப்ரோக்ராமை ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கடந்த 18 நாட்களாக ஆண்டவரே தொடர்ச்சியாக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கட்டப்பட்ட மனிதர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரலை ஜெபத்திலே எங்களோடு கூட இணைந்து பல இடங்களிலே இருந்து ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த 19வது நாளிலேயும் ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்படும்படியாக இந்த நாளிலே ஒரு தெய்வீக விடுதலையை, தெய்வீக ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஆண்டவரே எந்த விதமான ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமும் வராதபடிக்கு எங்களுக்கு எல்லாவற்றும் நேர்த்தியாக நீர் மாற்றித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வந்து ஊழியம் செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆவியானுடைய பிரசன்னத்திற்குள்ளாக இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்களுடைய விடுதலைக்காக இந்த நாட்களில் நம்ம ஜெபித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 19வது நாள் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவது கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நம் மத்தியிலே அருமையான சகோதரர் ஆமோஸ் லெனின் அவர்கள் வந்து நம்மை ஆராதனை வேலைக்குள்ளாக நடத்துவார்கள். நாம் எல்லாரும் இணைந்து அவர்களோடு கூட இணைந்து ஆண்டவர் நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரும் உலக இரட்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். எல்லாம் விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்திரும். இந்த பாடலை இருக்கிற இடங்களிலே பயபக்தியாக கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவர் நோக்கி பாடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் விடுதலையை கட்டளையிடுவார். இல்லை நம்ம இணைந்து ஒன்று சேர்ந்து ஆண்டவர் நாம் துதித்து நாம் பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே, பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் நாமத்தை உயர்த்தும் இடத்தில் அவர் இறங்கி வருகிறார். வந்தது மாத்திரமல்ல, உங்களுக்கு விடுதலையும் அவர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில்
அங்கே வாசம் செய்வீர். சொல்லுவோமா? உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரை. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் எங்குமே இல்லை. அவர் ஒருவரே உன்னதமானவர், அவர் ஒருவரே உயர்ந்தவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதனால் கூடாத, ஆன தேவனால் எல்லாம் கூடும். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. கரங்களை சேர்த்து துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்குரியவர் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், கரங்களை சேர்த்து துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆமே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் துதிப்பதில் ஒரு சந்தோஷம், அவரை துதிப்பதில் ஒரு ஆனந்தம் நமக்கு உண்டு. இன்னொரு பாடலை பாடி நாம் தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நம் கரங்களை தட்டி நம் உற்சாகமாய் இருக்கிற இடங்களிலே நாம் பாடுவோம். யாரும் மௌனமாக இருக்கிறவங்க கரங்களை தட்டி அன்று நோக்கி பார்த்து எங்களோடு இணைந்து பாடுங்க. நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து நம் தேவநாமத்தை நாம் உயர்த்துவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். எல்லாம் சேர்ந்து சொல்லுவீங்களா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பல
அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசர், அவர் நமக்கு எப்போதும் எபினேசராக அவர் இருக்கிறார். அவர் உதவி செய்யும் தேவன். உங்களுக்கு இந்த நாட்டில் ஏதாவது ஒரு தேவையா இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அந்த தேவையை இந்த நாட்டில் ஆண்டவர் சந்திப்பார். எபினேசரே, இதுவரையில் உதவி செய்தீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லாம் சேர்ந்து பாடுவீங்களா? எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அவர் நமக்கு யெகோவா ரப்பாவா இருக்கிறார். அவர் சுகமளிக்கும் தேவன். அவர் தழும்புகளால் இன்று உங்களுக்கு சுகமாகும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட கொடிய நோயா இருந்தாலும், அவர் தழும்புகளாலே ஒரு சுகம் உண்டு. விசுவாசித்து பாடுங்கள். யெகோவா ரப்பா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே. விசுவாசத்தோட பாடுங்க. சுகம் தந்தீரே. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு சுகம் தந்தீரே. எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே கண்களை நோக்கி ஆண்டவரை பாருங்க. கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பாருங்க. அவர் ஆராதனைக்கு பாத்திர. ஆராதனை 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 ஆராதனை. கண்களை மூடி அப்பாவை நோக்கி ஆண்டவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. நீரே கணத்திற்கு பாத்திர. நீரே மகிமைக்கு பாத்திர. ஆண்டவரே
என்னையும் பிள்ளையாய் மாற்றினே. ஆமாண்டவரே, பாவியான என்னையும் ஆமாம் தகப்பனே பிள்ளையாய் மாற்றினே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவர். பாவியாய் இருந்த எங்களை பிள்ளையாய் மாற்றினீரே ஆண்டவரே. அப்பா, பாவ சேற்றிலே கிடந்தோம். நம் வாழ்க்கை அப்படிதாங்க இருந்தது. பாவத்துல கிடந்தோம், துர்நாற்றம் வீசியது. யாரும் நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க. ஆனா ஒருவர் மாத்திரம் வந்தாரே, நம் தேவாதி தேவன். அவர் கண்கள் நம்மை நோக்கி பார்த்ததே, அவர் கண்களிலிருந்து நமக்கு கிருபை கிடைத்ததே. எல்லாம் உங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராகவே. அப்பா நன்றி ஆண்டவரே, என்னையும் கண்கள் கண்டதே ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று 91 சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உன்னதமான தேவன், அவர் மறைவில் நாம் இருக்கும்போது ஒரு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு. அவர் மறைவில் நம்ம இருக்கும்போது அவர்கிட்ட நம்ம நெருங்குற ஒரு நேரம். அவர் மறைவில் நம்ம இருந்தோம்னா அவரிடத்துல அநேக காரியங்களை நம்ம பேசலாம், அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் அநேக நேரத்தில் அவர் மறைவிலிருந்து நம்ம விலகி போகிறோம். உலகமான இன்பத்தையும் இந்த உலக ஆசையிலையும் நம்ம மூழ்கி கிடக்கிறோம். ஆனால் அந்த உன்னதமானவர் அவருடைய மறைவில் நாம் இருக்கும்போது அதில் கிடைக்கும் நிரந்தரமான சந்தோஷம் வேற எங்குமே இல்லை. அப்பாவை நோக்கி பார்த்து நம்ம சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. தகப்பனே, அப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவர். எங்க கிட்ட நீங்க நல்லவங்களா, நல்லவரா இருந்திருக்கீங்க அப்பா. ஆனா நாங்க உம்மை விட்டு விலகி போறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம் சமூகத்தை ஒவ்வொரு நாளும் நாடணும் ஆண்டவரே. உம் சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுவீங்களா? உங்க சமூகத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவர். சமூகத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம் சமூகத்தை விட்டு எங்களை தள்ளி விடாதீங்க ஆண்டவர். சமூகத்தை விட்டு எங்களை தள்ளிடாதீங்க அப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு யாரு உண்டா ஆண்டவரே? அப்பா, எல்லாரும் எங்களை வெறுப்பாங்க, கேவலமா பேசுவாங்க, ஏளனமா பேசுவாங்க, வெட்கப்படுத்துவாங்க. நீர் ஒருவர் மாத்திரமே எங்க நிலைமையை புரிந்து எங்கள் தலையை உயர்த்தினீரே ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. எங்களை தேடி வந்தீரே,
உமக்கு நன்றி அப்பா. உம் கண்களிலிருந்து எங்கள் கிருபை கிடைத்ததே நன்றி ஆண்டவரே. மையப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நாம ஒன்றே மையப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு நல்ல அருமையான ஒரு அர்த்தமுள்ள ஒரு புத்தி உள்ள நல்ல ஒரு ஆராதனையை நம்ம இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நாம் ஏறெடுத்தோம். அருமையான பாடல்கள், அருமையான விதத்தில் தம்பி ஆமோஸ் லெனின் அவர்கள் இந்த ஆராதனை நடத்தினார்கள். எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஆண்டவர் ஆராதித்திருப்பீங்க. உண்மையாகவே ஆண்டவர் நாமம் மகிமைப்பட்டது. இப்பொழுது நாம் ஜெபத்திற்காக ஆயத்தப்படுகிறோம். நாம் மத்தியிலே அருமையானவர்களே தம்பி ஐசக் வந்து சில காரியங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஐசக்கோடு கூட இணைந்து நீங்களும் இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ளுங்கள். இருக்கிற இடத்துல அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் நீங்கள் உள்வாங்கி கொண்டு அதற்காக பாரத்தோடு கூட ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் விடுதலை தருவார். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலை தருவார். நாம் ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பிரைஸ் காட். இந்த நேரலை மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது கூட நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே நமக்காக கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்பு. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா நியாயம் வேண்டும் என்று கோர்ட் வாசலில் நிற்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனக்கு நியாயம் கிடைக்கல, நான் அப்படி இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட் வாசலில் தான் நிற்கிறதான இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளை பார்க்குறோம். அவர்களுக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஜெப குறிப்பு பார்த்திங்கன்னா நியாயம். அநேக குடும்பங்களில் நியாயம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, கோர்ட் வாசலில் போய் நின்று என்ன செய்கிறாங்க, நியாயம் கேட்கிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளதாக இப்பொழுது நம்முடைய குடும்பங்கள் கடந்து வந்திருக்குது. நிறைய பிரச்சனைகள், வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகள் தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, நியாயம் கிடைக்கல எனக்கு அப்படின்னு சொல்லி இப்படி போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நம்ம இப்பொழுது அவர்களுக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது பார்த்திங்கன்னா முதலாவது ஜெப குறிப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த சொத்து பிரச்சனைகளுக்காக நாங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நியாயம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒன்றே மாத்திரம் புரிந்து கொள்ளணும், நம்முடைய இயேசு தான் என்ன செய்வார், நியாயத்துக்கு நியாயம் சரி கட்டுகிறதான தேவன். நம்ம நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறதில்ல, சண்டை போடுகிறதுனால நமக்கு என்ன செய்ய போகிறதில்ல, நியாயம் கிடைக்க போகிறதில்ல. நம்ம இப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், சொத்து பிரச்சனையிலேருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம நின்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் ஒரே நிமிஷம் கண்களை மூடிக்கொள்வோமா. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே அவர் உலாவி கொண்டு இருக்க அந்த நேரலையை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த நேரலை மூலமாக கர்த்தரோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கிறதான எல்லா ஜெபங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறதான இந்த நேரத்திலே அப்பா ஸ்தோத்திரம், நியாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிற எல்லாரும் கரத்தில் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எனக்கு சொத்து பிரச்சனைகள் நியாயம் வேண்டும் என்று கோர்ட்டு வாசல் நிற்கிறதான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், சொந்த பந்தங்களுக்குள்ளதாக என் தேவரே நீர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஏற்ற சமாதானத்தை என் தேவன் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சமாதானத்தை குலைக்கிற ஆண்டவரே அப்பா சொத்து பிரச்சனையை வைத்து சமாதானத்தை குலைக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா எல்லா பிசாசுகளின் வல்லமைகளை ஆண்டவரே ஆதிக்கங்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி நிர்மூலமாக்குகிறோம். என் தேவரே நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உன்னதத்தில் நீர் பெரியவராக இருக்கிறபடினாலுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி கோர்ட் வாசலில் மன்றாடி கொண்டு இருக்கிற எல்லாருடைய கண்களை திறப்பீராக. மாம்ச கண்கள் அல்ல ஆண்டவரே, ஆவியின் கண்களை திறக்கும்படியாய் ஆண்டவரே என் தேவாதி தேவன் நீர் நியாயம் உள்ளவர், நீர் நியாயத்துக்கு நியாயம் செய்கிறவர், நியாயத்தை விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடினாலுமே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஏற்ற நியாயத்தை என் தேவர் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நியாயத்தை குலைக்கிற ஆண்டவரே எல்லா மனுஷிக வல்லமைகள், எல்லா பிசாசின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது நிர்மூலப்பட்டு போக முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கோர்ட் வாசல் அது இதுன்னு ஏறி நிற்கிற எல்லா நபர்களையும் தேவரை தொடுவீராக. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் என் தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் அவர்களை ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற நியாயத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துக்கிறோம். அடுத்தபடியாக ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சிறு பிள்ளைகள் பெண்களுக்காக
தேவனாகிய கர்த்தர் நியாயம் செய்ய முடியாது. இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் பள்ளி படிக்கிறதான கல்லூரி படிக்கிறதான மாணவர்களுக்கு இன்றைக்கி அநேக தீங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழகத்துலேயும் சரி, பிற மாவட்டங்களையும் சரி, பிற மாநிலங்களையும் சரி, எல்லா இடங்களையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, தேவையில்லாத ஒரு நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அதை ஒரு விஷயம் நியாயம் விசாரிக்க முடியாத நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் நியாயத்துக்கு நீதிக்கு நியாயத்துக்கு சரி கட்டுகிறதான தேவனாக இருக்கிறார். அவர் நீதிக்கு நியாயாதிபதியாக இருக்கிறதான தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறதான இந்த நேரத்தில் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி ஒரு மாபெரும் அற்புதங்களை அவர் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாதிரி தவறான காரியங்களை செய்து கொண்டு நிறைய பேர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, மறைவாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரி நிலைமைகள் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற நிலைமைகள் எல்லாமே கொஞ்சம் தான், நமக்கு எல்லாமே ரொம்ப கம்மியான நிலைகள் என்ன செய்கிறது, கண்களுக்கு தெரிகிறது. அப்படி அதை நடத்தி கொண்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மறைமுகமாக என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுது அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, மாணவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க முடியாது. எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி நல்ல 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே அப்பா ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் அப்பா உம்முடைய முகத்துக்கு நேராக வந்திருக்கிற எங்கள் எல்லாருடைய ஜெபங்களை கேட்கிறதான தேவன். ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறதான எல்லா ஜெபங்களையும் கேட்டு எங்கள் தேவன் எங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே சிறு பிள்ளைகள், பெண்கள், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அநேக ஆண்டவரே வேலை செய்கிற இடங்களில், படிக்கிறதான இடங்களில் அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா சுற்றுப்புறத்தார் முன்னாடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சுற்றி இருக்கிற நபர்களால் ஆண்டவரே அப்பா குடும்பத்தினரால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு மனதளவில் சரீர அளவில் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் உடைஞ்சு போய் இருக்கிறத பார்க்கிறோம். எத்தனையோ குழந்தைகள் உடைந்து போய் இருக்கிறத பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களை உடைத்து விட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நியாயத்துக்கும் நீதிக்கும் விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் தேவரின் நியாயம் விசாரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் என் தேவனாகிய கர்த்தர் நீர் இறங்குவீராக. ஆண்டவரே அந்த பெண்களுக்கு இறங்குவீராக, அந்த சிறு பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மனதளவில் உடல் அளவில் ஆண்டவரே காயப்பட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிலை கொள்ளிந்து இருக்கிற எல்லா ஆண்டவரே பெண்கள் மத்தியிலையும், எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகள் மத்தியிலையும் என் தேவனாகிய கர்த்தர் இறங்குவீராக. நல்ல பாரத்தோடு ஜெபிப்போமா, நல்ல பாரத்தோடு ஜெபிப்போம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் ரொம்ப கொடுமையான காலகட்டமாக இருக்கிறது. நம் தேசத்துக்காக, நம்முடைய மாவட்டத்துக்காக, நம்முடைய மாநிலங்களுக்காக, பிற மாநிலங்களுக்காக, பிற தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு அநேக தேசங்களில் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட அவல நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு விரோதமாக இன்றைக்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அந்த எல்லா நியாய கேடுகளும் ஒழியும்படியாக தேவன் நியாயத்தை கொடுக்கும்படியாக நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தேவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெண்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கஷ்டப்பட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிற பெண்கள் வெளியில சொல்ல முடியல, ஆண்டவரே மானம் போயிடும் என்கிறதான நிலையில் இருக்கிற எல்லாரையும் என் தேவரே தொடுவீராக, ஆறுதல் தருவீராக, அவர்களுக்கு ஏற்ற நியாயத்தை செய்வீராக. இந்த நியாய கேடை ஏற்படுத்துகிற எல்லா மனுஷிக வல்லமைகள், எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே கட்டவிழ்க்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தில் இல்லாதபடி இயேசுவின் நாமத்தினால இந்த தேசத்தை விட்டு வெளியேற முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே மனிதனுக்கு மனிதன் விரோதமாய், மனுஷிக்கு மனிதன் விரோதமாய் ஆண்டவரே தீங்கிழைக்காதபடி என் தேவரீர் நீர் நியாயமும் நீதியும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அடுத்தபடியாக இன்னொரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கிறதான சூழ்நிலைகளில் அநேக ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, சிறைச்சாலையில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. நான் ஒரு தப்புமே செய்யாமல் ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்லிட்டு என்ன செய்யப்பட்டிருக்காங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. யூபியில் பார்த்தீங்கன்னா அநேக ஊழியர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. பிற மாநிலங்களில் அநேக ஊழியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய இந்த
பீகார், ஒடிசா அந்த மாதிரி மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் மிஷினரிகளின் கல்லறை என்று அழைக்கப்படுகிறதான இடம். அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிஷினரிகள் என்ன செய்கிறாங்க, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, நீதி இல்லாமல் நியாயம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே அப்பா, ஒரு நிமிஷம் மாத்திரம் அவர்களை ஒரே ஒரு நிமிஷம் விடுவியும் ஆண்டவரேன்னு சொல்ல போகிறோம். பேதுருவை இன்றைக்கு விடுவித்தீரே, இன்றைக்கு ஆண்டவரே அவர்களை விடுவியும் சொல்ல போகிறோம். பவுலை இன்றைக்கு காப்பாற்றினீரே, இன்றைக்கு அவர்களை காப்பாற்றும் என்று சொல்ல போகிறோம். எல்லாம் ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி, எல்லாம் ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக அவருடைய சமூகத்தில் இருக்கிற அவருடைய முகத்தை பார்த்தவர்களா நல்லா நல்லா அப்படியே வானத்துக்கு நேராக நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா, ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் எங்களுடைய ஜெபங்களை கேளோ, ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் எங்கள் ஜெபங்களுக்கு இறங்கோ. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், தவறு செய்யாமல் ஆண்டவரே சுவிசேஷத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே பாடுபட்டு கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய ஊழியர்களை தேவரீர் கண் நோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே அப்பா, நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறீரே அப்பா. அப்படியே ஆண்டவரே அப்பா, துன்பப்படுகிறவர்களை என் தேவரீர் பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு யோவானுடைய வீட்டிலே ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் ஜெபித்த பொழுது அன்றைக்கு பேதுருவினுடைய சிறையின் அனுபவங்கள் உடைக்கப்பட்டது போல, ஆண்டவரே சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது போல ஆண்டவரே இந்த அனுபவங்களை திறந்து உடைத்து என் தேவரீர் ஆண்டவரே ஊழியர்களை நீர் வெளியே கொண்டு வரும்படியா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அந்த காரியங்களை நீர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எந்த ஒரு தவறுமே செய்யலை ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு சூழலில் நாங்கள் உள்ளே இருக்கிறோமே என்கிறதான அந்த மன உளைச்சல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், விசுவாச குறை வராதபடி என் தேவரே நீர் அவங்கள் ஜெபங்களை கேட்டு அன்றைக்கு பேதுருவுக்கு இறங்கின தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா எங்களுடைய மிஷனரி ஊழியர்களுக்கு இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவிசேஷ நிமித்தமாய் பாடுபடுகிற எல்லாருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவரே. உம்முடைய கரத்திலே அவர்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இதுவரை காணாத அற்புதம், இதுவரை காணாத அதிசயம் ஆண்டவரே, வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறதான எல்லா காரியங்களையும் நாங்கள் நேரிலே பார்க்கிறவனுமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து விடுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஒரு 10 நீதிமான் நிமித்தமாய் ஒரு தேசத்தை காப்பாற்றுகிற தேவன், ஒரு நீதிமான் நிமித்தமாய் ஒரு தேசத்தை காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த சிறையில் இருக்கிற அத்தனை நீதிமான்களையும் அத்தனை பரிசுத்தவான்களையும் ஆண்டவரே அப்பா, வெளி மாநிலங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சிறையில் இருக்கிறதான எல்லாரையும் என் தேவரே நீர் விடுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் தாழ்த்துக்கிறோம் அப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நல்ல ஒரு ஜெப வேளையை ஆண்டவர் நமக்கு தந்தார். வாரத்தோடு கூட நம்ம ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம தேசத்தில் இருக்கிறதான மிஷினரிகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக மிஷினரிகளை ஆசீர்வதித்து அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட 1 கொரிந்தியரின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27, 28 இந்த 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28 2 வசனங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் அற்பமாக இழிவாக எண்ணப்படுகிறவைகளை கொண்டு ஆண்டவர் உயர்வாக ஞானமாக இருக்கிறவர்களை எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கினார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய ஆதாரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே உங்களுடைய என்னுடைய மனசில் இந்த உலகத்தின் காரியங்களை ஒப்பிட்டு நம்ம சில காரியங்களை நம்மோடு கூட சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்கும் பொழுது, ஐயோ அவர்களைப் போல நாங்கள் இல்லையே, அவர்களுக்கு இருக்கிற படிப்பை போல எனக்கு இல்லையே, அவர்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் எனக்கு இல்லையே, அவர்களுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லையே, அவர்களுக்கு இருக்கிற வசதியும் சொத்தும் பணமும்
அந்தஸ்தும் அதிகாரமும் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுத்திருக்கலாம். இன்றைய என்னுடைய செய்தியினுடைய முக்கிய சாராம்சமே என்னவென்றால், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றால் இன்றைக்கு அதை வேரோடு பிடுங்கி தூரத்துக்கு போட்டுருங்க. ஏனென்றால் அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களை வளர விடாது. அந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கள் விசுவாசத்திலே வேரூன்றி வளர்வதற்கு உங்களுக்கு தடையாக இருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளை பயன்படுத்த முடியாதபடிக்கு உங்களுக்குள்ள அது கிரியை செய்யும். ஆகவே அந்த தாழ்வு மனப்பான்மையை முற்றிலுமாக அகற்றி போட்டு நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற அந்த அறிக்கையை நீங்கள் செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ இன்றைய செய்தியினுடைய சாராம்சமே, உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகருடைய விடுதலைக்கு உங்களை பயன்படுத்துவார். உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கவனமாக கேளுங்கள். இன்றைக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் வேதத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்னோடு கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் சீரிய படை தளபதியாகிய நாகமான் மிகப்பெரிய ஒரு மனிதன், பராக்கிரமசாலி. ராஜாவே யுத்தத்துக்கு வராமல் இருந்தாலும் அவனே வீரர்களை கூட்டிட்டு போயிட்டு அண்டை நாடுகளை அவன் ஜெயித்து வரக்கூடிய திறமை படைத்த ஒரு பராக்கிரமசாலி. ஆனால் அவனுடைய சரீரத்தில் குஷ்டரோகம் என்கிற ஒரு வியாதி இருந்திருக்கிறது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற அந்த மனிதன் வைத்தியர்களை பார்த்திருக்க மாட்டானா? எவ்வளவோ அவன் முயற்சிகள் செய்து பார்த்திருந்திருப்பான். ஆனால் எதிலையுமே அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இஸ்ரவேல் தேசத்தின் மேலே படையெடுத்து போய் அங்கே அவர்களை ஜெயித்து அங்கே இருக்கிறவர்களை அடிமைகளாக தன்னுடைய நாட்டிற்கு அவன் கொண்டு செல்கிறான். அதில் ஒரு சிறு பெண்ணும் இருக்கிறாள். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அவளுக்கு 12 வயது தான் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு 12 வயது நிரம்பிய ஒரு பெண் பிள்ளை என்றால் அவள் ஒரு டீனேஜ் பருவத்தை கூட, ஒரு இளம் வாலிப பருவத்தை கூட இன்னும் எட்டி பிடிக்காதவள். ஒரு இளம் பெண் மாத்திரம் அல்லவா, ஒரு சிறு குழந்தை தான், 12 வயதிற்குள்ளே இருக்கும். அப்போ அப்படிப்பட்டதான அந்த சிறு பிள்ளையை கொண்டு ஆண்டவர் எப்படி ஒரு நாகமானுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார் என்பதை சொல்லி இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்ட ஜனங்களிலே இந்த சிறு பெண்ணும் இருக்கிறாள். பெயர் எழுதப்படவில்லை, அவளுடைய அப்பா அம்மா பெயர் அங்கு எழுதப்படவில்லை, எந்த கோத்திரத்தை சேர்ந்தவள் என்கிற விவரமும் அங்கே இல்லை. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுங்களேன், அதுதான். அவளை குறித்த எந்த ஒரு காரியமும் முகவரியும் அங்கே இல்லை. முகவரி இல்லாத ஒரு சிறு பெண், அடிமையாக, வேலைக்காரியாக கூட இல்லை. வேலைக்காரியாக இருந்தால் சம்பளம் கிடைக்கும், ஆனால் அடிமையாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அவள் ஒதுக்கப்பட்டு இருப்பாள். அந்நிய தேசத்திலே, சொந்த நாட்டில் இல்லை, அந்நிய தேசத்தில், எதிரிகளுடைய நாட்டில் தங்களை வந்து அடிமைப்படுத்தின அந்த எதிரியுடைய வீட்டில் அவள் அடிமையாக இருக்கிறாள். சுதந்திரமற்ற ஒரு பிள்ளை, அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு பிள்ளை, வேலைக்காரி என்கிற அந்தஸ்து கூட இல்லாத ஒருவள், அடிமையாக பணி செய்தவள், சுதந்திரமே கிடையாது. எஜமான ஏறிட்டு பார்க்க முடியாது, தன்னுடைய தேவையை சொல்ல முடியாது, தனக்கு சரியில்லை முடியலை அப்படின்னு சொன்னால் என்னால் முடியாது என்கிற வார்த்தை அவளுடைய வாயில் வரக்கூடாது. அவ்வளவு கேவலமான ஒரு ஸ்டேட்டஸ் தான் இந்த அடிமை. அந்த நாட்களில் அடிமைகளை வியாபாரம் செய்வார்கள். சரியா வேலை செய்யலையா இன்னொருத்தருக்கு வித்துருவாங்க. அப்படின்னா பாருங்க, ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அடிமை வாழ்க்கை. அப்படிப்பட்ட அவல நிலையில்
அப்படிப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த அந்த பிள்ளையை ஆண்டவர் அந்த எஜமானுக்கு, அந்த நாட்டின் படை தளபதிக்கு, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த அந்த தளபதியை ஆண்டவருக்குள்ள நடத்துவதற்கும் ஆண்டவரால் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த சிறு பிள்ளை ஒரு வழிகாட்டியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அவ வந்து சொல்லுகிறாள், என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அந்த காலத்தில் குஷ்டரோக வியாதி என்பது பாவத்தினுடைய விளைவு என்று கருதப்பட்ட ஒரு காலம், ஒதுக்கி வைக்கப்படுகிற ஒரு காலம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அந்த நாகமானுக்கு, எங்கள் நாட்டுக்கு போங்க, அங்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் உங்களுக்கு சுகத்தை தருவார் என்று சொல்லி சரியான வழி காட்டினாள். இவன் போனா அந்த சிறு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு அவன் போனா அங்கே அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அற்பமா எண்ணப்பட்ட பிள்ளையை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்னொரு காரியத்தையும் நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்போ எலிசாவிடம் போயாச்சு, அங்கே தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறார், நாகமான யோர்தான் நதியில் போயிட்டு 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லு, அப்பொழுது குஷ்டரோகம் நீங்கிவிடும் என்று அவர் சொல்லுகிறார். அதையே வேலைக்காரர் வந்து சொல்லுகிறான். இப்போ இந்த நாகமானுக்கு கோபம் வந்து விடுகிறது. அவன் மனசுக்குள்ள ஒரு காரியத்தை யோசித்திருக்கிறான். என்ன யோசித்திருக்கிறான்? இவர் இந்த தீர்க்கதரிசி வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த குஷ்டரோக வியாதி இருக்கிற இடத்துல எண்ணெய் பூசி தடவி இப்படி என்னுடைய குஷ்டரோகத்திலிருந்து எனக்கு சுகத்தை தருவார் என்று நான் நினைத்து இருந்தேன். ஆனால் இவர் யோர்தான் நதியில் போயிட்டு ஸ்நானம் பண்ண சொல்லுகிறாரே, தன்னுடைய நாட்டில் இருக்கிற நதிகள் அப்னா பர்பார் என்கிற மிகவும் நேர்த்தியான நல்ல நதிகளை அவன் நினைத்து பார்க்கிறான். என்ன அருமையான தண்ணீர், எவ்வளோ அருமையான நதிகள் என்னுடைய தேசத்தில் இருக்கிறது, அங்கெல்லாம் குளிச்சு நான் சுத்தமாகாமல் இந்த எதிரி நாட்டில் வந்து, அதுவும் யோர்தான் நதி அழுக்கடைந்த நதி, கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நதியாக இருந்தாலும் அழுக்கடைந்த ஒரு நதி, சுத்தமற்ற ஒரு நதி, அதில் போய் நான் குளித்து சுத்தமாக வேண்டுமா என்கிற கேள்விதான் அவனுக்கு கோபத்தை உண்டாக்கிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் மற்ற வேலைக்காரருடைய பரிந்துரையின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டவனாக யோர்தான் நதிக்கு போகிறான். தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படியே 7 முறை அவன் முங்கி எழுந்திருக்கிறான். 7வது முறை அவன் முங்கி எழுந்திருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல மாறிச்சான். ஒரு சின்ன குழந்தை எவ்வளவு பளபளன்னு அழகழகாக இருக்கும் இல்லையா, அதே போல மாறிச்சு. இந்த குஷ்டரோகம் என்கிற இந்த வியாதி பாருங்க, எங்கெல்லாம் எலும்பு ஜாயிண்ட் இருக்கிறதோ அங்கெல்லாம் வரும். எலும்பை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரிச்சு ஒரு நாள் உயிருக்கே ஒலை வைத்து விடக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு வியாதி. ஒரு பொருளை அவர்களால் இப்படி பிடிக்க முடியாது, விரல் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரல் அரிக்கப்பட்டு விரல் இல்லாமல் போய்விடும். பக்கத்தில் போனால் பயங்கர நாற்றம் அடிக்கும், ஒரு உயிர்கொல்லி நோய். ஆனால் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து 7வது முறை முங்கி எழுந்திருக்கும் பொழுது அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா! அற்பமா எண்ணப்பட்ட அந்த யோர்தான் நதி, அற்பமா எண்ணப்பட்ட ஒரு சிறு பிள்ளையினுடைய வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போனான். அற்பமா எண்ணப்பட்ட ஒரு நதி, அது ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வாக்கை நம்பி அவன் ஸ்நானம் பண்ணினான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அற்பமா எண்ணப்பட்ட ஒரு சிறு பிள்ளை ஆண்டவர் பயன்படுத்தினார். அற்பமா எண்ணப்பட்ட அந்த யோர்தான் நதியை ஆண்டவர் பயன்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அற்பமா எண்ணப்பட்டவர்களாக இருக்கிறீங்களோ, அல்லது உங்களுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா? நீங்கள் அற்பமாக இந்த உலகத்தின் பார்வையில் தெரிந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், நான் இயேசுவின் பார்வையில் விலையேற பெற்றவன், நான் இயேசுவின் பார்வையில் விலையேறப்பட்டவள். அவர் எனக்குள் இருக்கிறாள், எனக்குள் இருக்கிறார், எனக்குள் இருந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார், என் மூலமாக செய்வார், உங்கள் மூலமாக செய்வார். அதை விசுவாசிக்கிறவர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா! கடைசியாக ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அருமையானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம்? யாருக்கு இப்படிப்பட்டதான காரியங்களை கொடுக்கிறாரா? அந்த 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? அவர் எனக்குள் இருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிறீர்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நீங்கள் உங்களை குறித்து நம்புகிறீங்களா? உங்களுக்குள் ஆண்டவர் வல்லமையை தந்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பித்தது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு நடப்பிப்பார், உங்களை கொண்டு நடப்பிப்பார். ஹல்லேலூயா. வியாதிஸ்தர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கட்டில் இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்கள் மூலமாக அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார், அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், ஆத்தும ஆதாயப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டுமா? தாழ்வு மனப்பான்மையை தூக்கி ஓரம் போட்டுட்டு, மற்றவர்கள் என்னை தாழ்வாக நினைக்கிறார்களே, மற்றவர்கள் என்னை குறைவாக மதிப்பிடுகிறார்களே, மற்றவர்கள் என்னை இப்படி நடத்துகிறார்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்காமல், எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வல்லமை மிகுந்தவர், அவர் எனக்கு கிருபைகளை தந்திருக்கிறார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், என் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்வார், என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக பயன்படுத்துவார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மால் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மால் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னையும் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நீர் பயன்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக 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 உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னார் இல்லையா? உங்களை கொண்டு செய்கிற காரியம் ஆச்சரியமான காரியங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு, இந்த உலகத்தில் இல்லாதவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் ஆண்டவர் பயன்படுத்துகிற காலம் இந்த காலம். நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களோ, கவலையே படாதீங்க. இந்த உலக அற்பமாக எண்ணினால் பரலோகம் உங்களை மேன்மைப்படுத்தும், பரலோகம் உங்களை கனப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, உம்மை விசுவாசிக்கிறவர்களால் நடப்பிக்கும் அடையாளங்களான என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் இருந்து வல்லமையான ஆச்சரியமான அதிசயமான ஆண்டவரே காரியங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, யார் யாரெல்லாம் இந்த நேரலையில் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே எனக்குள் இருந்து நீங்க கிரியை செய்யுங்க, என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி கேட்கிறார்களோ, என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லி கேட்கிறார்களோ, இந்த நிமிஷத்தில் ரைட் நவ் ஆண்டவரே அவருடைய உச்சன் தலையில ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர்களை பலப்படுத்துவீராக, அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய அனுக்கிரகங்களை பெற்றுக்கொண்டவர்களாக உமக்காக எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். உம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, லேலுயா. தொடர்ந்து நாளைக்கும் நாளை மறுநாளும் இருக்கிற இந்த நேரலை ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். இன்னும் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்மை கொண்டு, உங்களை கொண்டு, என்னை கொண்டு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஆண்டவர் பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ.